Hi friends, welcome you all to Deep Matrix. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கால்பேக்ஸ்னால் என்ன அப்படின்னு ப்ளாட்லி டேஷில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து இந்த ஆப்பை தான் நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆப் மாதிரி இல்லை. இதில் வந்து ஒரு 2 இன்புட் அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட்டை வந்து கால்பேக் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்குற டேட்டா செட் வந்து ஐரிஸ் டேட்டா செட். ஸோ இது மோஸ்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேட்டா செட்டில் ஒரு 2 ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணி அதில் வந்து காலம்ஸ் சூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ பேஸ்ட் ஆன் தி காலம்ஸ் நமக்கு வந்து கிராஃப் ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற மாதிரி கிராஃப் வந்து அப்டேட் ஆகும் கண்டினியூஸாக. அது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி இந்த 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஐரிஷ் ஃப்ளார். அது வந்து இந்த டேட்டா செட்டை பார்த்தோன்னா நமக்கு வந்து அதோட ஹோல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ I'll show you the data set first. இப்போ டேட்டா செட் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் 5 காலம்ஸ்: செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் வித், அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ். ஸோ இந்த 4 ஃபர்ஸ்ட் 4 ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளோட இன்புட் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ஸ்பீசிஸ் விச் இஸ் ஆர் அவுட்புட். பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் 4 ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து அந்த ஃபைனல் அவுட்புட் என்ன, இட் பிலாங்ஸ் டு விச் ஸ்பீசிஸ் அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த டேட்டா செட்டோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். பட் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் we are using it as a data visualization data. ஸோ பர்பஸ் வந்து சிம்பிள் தான். we are going to build 2 drop downs, அதுக்கப்புறம் ஒரு கிராஃப். இந்த மூணுமே இன்டர்கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டில் எதை சேஞ்ச் பண்ணிங்கனாலும் கீழே இருக்க கிராஃப் வந்து அப்டேட் ஆகும். கோடிங்க்கு டைரெக்டாக வந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த டேட்டா செட்டை வந்து ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ iris.csv பேண்டாஸில் வந்து ரீட் சிஎஸ்வி பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டாஸில் இருக்க காலம்ஸ் வந்து எனக்கு வேணும். ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்காக lis அப்படின்ற ஒரு வேரியபிளில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு வந்து இன்புட்டாக வந்து ஃபர்ஸ்ட் 4 ஃபீச்சர்ஸ் தான் வேணும். ஸோ நீங்கள் இன்புட்டை பார்த்தீங்கனாலே 4 தான் இருக்கும். ஸோ பிகாஸ் எனக்கு அந்த ஸ்பீசிஸ்ன்றது வேணாம், விச் இஸ் மை அவுட்புட், அதை வந்து நான் டைரெக்டாக ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அவுட்புட் என்னன்னு நான் ஜூபிட்டர் நோட் புக்கில் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பிரிண்ட் லிஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 5 ஃபீச்சரில் எனக்கு 4 ஃபீச்சர் மட்டும்தான் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதை எனக்கு இந்த 4 தான் தேவை எனக்கு இன்புட்டில் பாஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து app.layout. ஸோ இது நான் உங்களுக்கு வந்து இன்னொரு டைம் நான் உங்களுக்கு ரைட் பண்ணியே காமிச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து டெமோ டேஷ் அப்படின்றது நம்ம டைட்டில், இது வந்து நம்ம லேஅவுட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் dcc.graph அப்படின்றதுல தான் நம்ம வந்து கிராஃப் ஷோ பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்க அதே கண்டென்ட் தான். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண போகிறோம்னா இப்போ இதில் வந்து பூட்ஸ்ட்ராப் காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டியது வந்து import -bootstrap_ components as dbc. ஸோ இந்த லைப்ரரி வந்து உங்கள் என்விரான்மெண்ட்டில் இல்லைன்னா தென் வந்து pip install -bootstrap_ components கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ண ஆரம்பிப்போம். dbc, என் dbc தான் டேஷ் பூட்ஸ்ட்ராப் காம்பனன்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு ரோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரோ க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ரோவில் மட்டும் 2 காலம் இருக்குது. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதை வந்து ஒரு ரோவாக கன்சிடர் பண்ணுங்கள், அதாவது இந்த ட்ராப் டவுன் இருக்கிறத. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் காலம் வந்து பெட்டல் லென்த் இருக்குது, செகண்ட் காலம் வந்து பெட்டல் வித் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் எனக்கு 2 காலம் இருக்குது. ஸோ இந்த 2 காலம் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து 2 காலம் காம்பனன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காலம் க்ரியேட் பண்ணிட்டேன். இது என் ஃபர்ஸ்ட் காலம், இதில் தான் என் ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுன் வரும். இப்போ இது வந்து என்னோடய செகண்ட் காலம், என்னோடய செகண்ட் ட்ராப் டவுன். ஸோ இப்போ 2 காலம் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப் டவுன் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது html.div. அதே மாதிரி இங்கே ஒரு div க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரொம்ப முக்கியம் வந்து நீங்கள் இன்டென்டேஷன் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட், ஸ்மால் பிரேசஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், எது வந்து எந்த பிரேஸ் எதுக்கு கரஸ்பாண்டிங் எந்த காம்பனண்ட்டுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என் காம்பனண்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். dcc.dropdown
இந்த ட்ராப் டவுனில் நான் எதை பாஸ் பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி என் லிஸ்ட்டில் வந்து என்னோடய காலம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் அப்படின்றத பாஸ் பண்ணிட்டேன்னா என்னோடய எல்லா வேல்யூஸுமே அங்கே மூவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இனிஷியலாக ஒரு வேல்யூ செட் பண்ணணும். அது வந்து என்னோடய இனிஷியலைசேஷன் வேல்யூ. ஸோ இந்த கேஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செப்பல் லென்த் இருக்குது. ஸோ நான் அது ஒரு டைம் ரெஃப்ரெஷ் கூட பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் வந்து இது இனிஷியலாக செப்பல் லென்த்தில் செட் ஆகிருக்கு, வேறு செகண்ட் ஒன் வந்து செப்பல் வித்தில் செட் ஆகிருக்கு. ஸோ இது செப்பல் லென்த் வந்து இனிஷியலாக இருக்கிறதுனால இங்கே லிஸ்ட் ஆஃப் 0 கொடுக்கணும். ஸோ அது வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஐடி வந்து மை ட்ராப். ஸோ இப்போ இதே மாதிரி திருப்பி இது வந்து இதுலேயும் கண்டினியூ பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கும். ஏன்னா கண்டென்ட்டில் பாஸ் பண்ண போகிற லிஸ்ட் எல்லாமே சேம் தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆனோடனே உங்களுக்கு செப்பல் வித்தில் செட் ஆகும். ஸோ ஒருவேளை இதுக்கும் நீங்கள் லிஸ்ட் ஆஃப் 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா ரெண்டுலேயுமே ஒரே வேரியபிள். ஸோ உங்களுக்கு லீனியராக ஒரு ஸ்கேட்டர் பிளாட் வந்து ஜென்ரேட் ஆகும். அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் செப்பல் வித்து செட் பண்ணுறதுக்காக லிஸ்ட் ஆஃப் 1 கொடுத்துருக்கேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம், அடுத்து நம்ம இப்போ இதுக்கு வந்து ஸ்டைல் செட் பண்ணணும். ஸோ இப்போ இனிஷியலாக நார்மலாக இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு ரொம்ப லென்த்தியான கிராஃப் வரும். ஸோ நான் அதை உங்களுக்கு ரன் பண்ணியே காமிக்கிறேன். ஜஸ்ட் இமேஜின் இதுதான் நம்ம லேஅவுட், இப்படி தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஒன்ஸ் அதை சேவ் பண்ணோன்னே இந்த இது வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும் ஃபுல்லாக. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் செக் பண்ணிப்போம் ஏதாச்சும் எரர் இருக்கான்னு. இஃப் தெர் இஸ் நோ எரர், ஸோ நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன எரர்னு பார்ப்போம். லைன் நம்பர் 29ல். ஓகே, ஸோ நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எப்போயுமே ஆப் டாட் லேஅவுட் நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் கமா மென்ஷன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல DC0க்கு அப்புறம் நான் ஒரு கமா கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ திருப்பி ரன் பண்ணுவோம். ரன் ஆயிடுச்சு. என்ன எரர்? ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் டூப்ளிகேட் ஐடி எரர்னு இருக்குது. அப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணதில் இந்த இடத்துல 2 மை ட்ராப் ஐடி ஒரே மாதிரி கொடுத்துட்டேன். அதனால் இந்த எரர் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணிப்போம் மை ட்ராப் 1ன்னு. சேவ் பண்ணி ரன் பண்ணலாம் திருப்பி. ஓகே, இப்போ கிராஃப் வந்து எம்டி கிராஃபாக இருக்குது, எதுவும் கனெக்ட் பண்ணாதனால இந்த கிராஃப் அப்டேட் ஆகலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த 2 ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த் ஃபுல் வித்தை கவர் பண்ணியிருக்கு. அட் த சேம் டைம் இது வந்து காலம் வைஸ் இல்லை, இது ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் ரோவில் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் டவுட் வரலாம், ஏன் நம்ம ஒரு ரோ தான் கொடுத்துருக்கோம், அதில் 2 காலம் டிஃபைன் பண்ணியிருக்கோம், பட் ஸ்டில் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ இதுக்கு ரீசன் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே 100% வித்தை கவர் பண்ணுறதுனால தான் இந்த இஷ்யூ. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுவோம். இதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டைலிங் பண்ண போகிறேன் டு த காம்பனண்ட். ஸ்டைலில் வந்து வித் வந்து ஒரு 400 பிக்சல் கொடுப்போம். நான் சேம் இது தான் நான் அடுத்த காம்பனண்ட்டுக்கும் கொடுக்க போகிறேன். ஓகே, சேவ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வித்தை வந்து கம்மி பண்ணிட்டோம். ஸ்டில் வந்து இது வந்து காலம் வைஸ் மூவ் ஆகலை. ஸோ அதுக்கு காரணம் வந்து ரோவில் 2 காலம் டிஃபைன் பண்ணிட்டோம், பட் நம்ம அந்த ரோவோட ப்ராப்பர்ட்டியை வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுக்கு வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் அந்த ரோக்கு வந்து ஸ்டைலிங் கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்டைலில் வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஸோ ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ரோ வைஸ் இருக்கிறதுல அப்படியே காலமாக கன்வெர்ட் ஆகும். இது செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ரோ வைஸ் வந்துருச்சு. பட் ஸ்டில் இது ரொம்ப கண்டினியூஸாக இருக்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த காலமில் போயிட்டு நம்ம மார்ஜின் லெஃப்ட் பண்ணிடலாம். மார்ஜின் லெஃப்ட் பண்ணிங்கன்னா
மார்ஜின் லெஃப்ட் சைடு வந்து எத்தனை பிக்சல் கொடுக்குறீங்களோ அவ்வளோ கேப் வரும். நம்ம ஒரு 300 பிக்சல்ஸ் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு அதுவே போதுமானது ஸ்பேஸ் கிரியேட் ஆகிற அளவுக்கு. ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 2 காம்போனன்ட் வந்து நம்ம கிராஃபோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு கால்பேக் எழுத போகிறோம். அந்த கால்பேக் வந்து 2 இன்புட்டை வந்து கெட் பண்ண போது ஒரு அவுட்புட். ஸோ நான் ஃபஸ்ட் கால்பேக் கிரியேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நான் அவுட்புட்டை டிஃபைன் பண்ணிக்கிறேன். அவுட்புட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம இன்புட் வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இன்புட் 2 இருக்கிறதுனால ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுக்கணும். நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம 2 இன்புட்டை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். கொடுத்து இன்புட். ஸோ இந்த மாதிரி இன்டென்டேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கிளியராக இருக்கலாம் அதனால. ஸோ என்னோடய அவுட்புட் வந்து இந்த இடத்துல என்னோடய கிராஃப் தான். ஸோ அப்போது என்னோடய ஐடி வந்து மை கிராஃப். ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் எல்லாருமே இந்த கால்பேக்கில் தான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக எந்த ஐடி மென்ஷன் பண்ணுறது, என்ன காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டின்னு தெரியாது. ஸோ இப்போ என் கிராஃப் தான் அவுட்புட்ன்றதுனால மை கிராஃப்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போது இந்த கிராஃப் வந்து ஒரு ஃபிகர். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி வந்து காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபிகர்னு கொடுக்கணும். ஸோ லைக்வைஸ் நெக்ஸ்ட்டு ட்ராப் டவுனில் ஃபர்ஸ்ட் வந்து மை ட்ராப். ஸோ ஒரு ட்ராப் டவுன் வந்து இன்புட் அப்படின்றதுனால இன்புட்னாலே உங்களுக்கு வரக்கூடிய காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டி வந்து வேல்யூ. ஸோ லைக்வைஸ் என்னோட இன்புட் அனதர் இன்புட் வந்து மை ட்ராப் 1. இது வந்து ரெண்டாவது ட்ராப் டவுனோடது. இதோட காம்பனன்ட் ப்ராப்பர்ட்டியும் வேல்யூ. ஸோ அவ்வளோதான். கால்பேக்கில் இன்புட் அவுட்புட் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபங்க்ஷனை வந்து இது பண்ணுவோம். என் ஃபங்க்ஷன் பேர் அப்டேட்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு மொத்தம் வந்து 2 இன்புட் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் இன்புட்டை வந்து இன்புட் வந்து val1 அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன். என்னோடய செகண்ட் இன்புட்டை வந்து val2 அப்படின்னு சேவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது மை ட்ராப், அதாவது என் ஃபஸ்ட்டு ட்ராப் டவுனோட வேல்யூ வந்து val1க்கு வரும். என் செகண்ட் ட்ராப் டவுனோட வேல்யூ வந்து val2க்கு வரும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஆர்டரை மட்டும் மறக்காமல் மாற்றிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என் val1 val2 வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் df டிஃபைன் பண்ணிடுறேன். df ஈக்குவல் டு pd.read csv. ஸோ நான் திருப்பி என் டேட்டா செட் இங்கே ஒரு டைம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எந்த கன்ஃபியூஷனும் வர வேணாம். ஸோ என் டேட்டா செட்டை ரீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிகரை வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளாட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி plotly.express அப்படின்றத இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இதை வச்சு தான் ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ ஃபிகர் ஈக்குவல் டு px.scatter. ஸோ ஃபர்ஸ்ட்டு டிஎஃப்பை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ என் எக்ஸ் வேரியபிள் வந்து என்னோடய val1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நான் வந்து ஆல்ரெடி ஃபீச்சர்ன்ட்டேன். ஸோ எக்ஸை வந்து நான் இங்கேருந்து தான் கெட் பண்ண போகிறேன். அது செப்பல் லென்த்தாக இருக்கலாம், செப்பல் வித்தாக இருக்கலாம், பெட்டல் லென்த், பெட்டல் வித், 4ல் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு val1. அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு val2. ஸோ இப்போ ஒய்யோட ஃபீச்சர் வேரியபிள் வந்து இந்த ட்ராப் டவுன்லேருந்து வரும். இந்த 4ல் என்ன வேணாலும் இருக்கலாம். அடுத்து கலர் ஈக்குவல் டு ஸ்பீசிஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலமில் வந்து ஃபைனல் ஃபீச்சர் வந்து இந்த ஸ்பீசிஸ் தான். ஸோ ஸ்பீசிஸ்ன்ற அவுட்புட். ஸோ இது 3 பேசிக்கில் எனக்கு வந்து கலர் சேஞ்ச் காமிக்கணும் இந்த இடத்துல. ஸோ ஐரிஸ், செட்டோசா, வெர்சிகலர், வெர்ஜீனியா. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் தெரிஞ்சால் தான் யூஸருக்கு வந்து ஒரு நல்ல விஷுவலைசேஷன் வியூ கிடைக்கும். ஸோ இந்த பெட்டல் லென்த், இந்த செப்பல் வித்தில் இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாம் எந்த கேட்டகரிக்கு போகுது அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால கலர் ஈக்குவல் டு ஸ்பீசிஸ் கொடுத்துட்டேன். ஸோ தட்ஸ் இட். இப்போ இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஃபிகர். ஸோ இவ்வளோ தான் கால் பேக். ஸோ இப்போது இது ஒர்க் எப்படி ஆகும்னா, ஸோ மை ட்ராப்லையும் மை ட்ராப் 1ல் இருந்தோம். ஸோ எப்போ வேல்யூலாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ இந்த கால் பேக் ட்ரிகர் ஆகும். ஸோ val1 val2, அதுக்கப்புறம் இந்த பிளாட் ஜென்ரேட் ஆகி இந்த ஃபிகர் 1 வந்து மை கிராஃப்க்கு போகும். ஸோ இவ்வளோ தான் நடக்க போகுது. சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். ஸோ எரர் ஏதாச்சும் வருதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, எந்த எரரும் இல்லை இப்போதைக்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல இனிஷியலாக எப்படி உங்களுக்கு ஒரு வியூ காமிச்சனோ அதே வியூவை திருப்பி ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ இருக்கிறது வந்து செப்பல் லென்த் இன்புட்டில் எக்ஸில் இருக்குது, செப்பல் வித் வந்து அவுட்புட்டில் இருக்குது. ஸோ இதுதான் அதோட ஸ்கேட்டர் பிளாட். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்தந்த கிளாஸஸ். இதுதான் நான் வந்து இப்போ இந்த கலர் கொடுக்குற 3 லைக் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் த ஸ்பீஷீஸ். ஸோ இதை வச்சு இது பண்ணலாம். ஸோ இது ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரெட்டில் போய் டச் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் 2 கலர் மட்டும் வியூ பண்ணலாம், நீங்கள் 1 கலர் கூட வியூ பண்ணலாம், இல்லைனா எம்டியாக கூட பார்க்க முடியும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் நோட் திஸ், இந்த ஏரியாவை கொஞ்சம் பாருங்கள். நான் இப்போ ஒய்யை சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு அந்த ஏரியாவோட சேர்த்து சேஞ்ச் ஆகும். ஸோ செப்பல் வித்தை நான் பெட்டல் லென்த்தாக மாற்றுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்டல் லென்த் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ லைக்வைஸ் பெட்டல் வித் மாற்றினா இங்கே பெட்டல் வித் சேஞ்ச் ஆகும். ஸோ லைக் அதே மாதிரி நீங்கள் இப்போ இதையும் சேஞ்ச் பண்ணலாம், எக்ஸையும். ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் தெரியும். ஸோ செப்பல் வித் ஆக்கிட்டேன். ஸோ பெட்டல் லென்த். ஸோ இப்போ நான் பெட்டல் வித்துக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ரெண்டுமே பெட்டல் வித்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு லீனியர் கிராஃப் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டேஷை வச்சு 2 இன்புட் 1 அவுட்புட் கால் பேக் கூட ரிட்டர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் கூட பண்ணலாம். 2 இன்புட் 2 அவுட்புட் கிராஃப். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதோட சின்ன மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும். ஸோ இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காம்பனண்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ எப்படி உங்களுக்கு 2 இன்புட் 1 அவுட்புட் கிராஃப் யூஸ் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். See you in the next video. So also do subscribe our channel. ஸோ டீப் மேட்ரிக்ஸ் போனீங்கன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக ஸோ வில் டூ மோர் கண்டென்ட் ஃபார் யூ. Until then, enjoy learning. Thank you.